அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பலாக்காய் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? பலாக்காயை மேலே இருக்க தோலை சீவிட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க. இதில் இது குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம வதக்கி எடுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சமையலுக்கு கடலெண்ணெய் தாங்க பயன்படுத்துகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதனோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பேருக்கு தேவையான அளவுக்கு சமைக்க போகிறேன். கூடவே கொஞ்சம் மிளகு எடுத்துட்டேங்க. அதனோட நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் வேண்டாம். சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லா ஒரு 4 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதனோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சம் வரமல்லி சேர்த்துக்கிறேன். வரமல்லி நம்மளுடைய காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வரமல்லி. எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டு வதக்கினாதாங்க நமக்கு மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதனோட பழுத்த தக்காளி 4 தக்காளி உள்ள அந்த வெள்ளை பகுதியை எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதன் கூட 4 கிராம்பு இல்லையா, உங்களுக்கு கிராம்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் குட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு அளவு இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு, தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலா பொருட்களை. மிளகாத்தூள், மல்லித்தூள் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. நம்ம வதக்கின இந்த பொருள் மட்டும்தான் இதுக்கு தேவையான மசாலா. அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோங்க. தாளிக்கிறதுக்கு வேறு ஒரு மண் சட்டியை பயன்படுத்தியிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டு நல்லா ஒரு 4 பரட்டிக்கலாங்க. ஏற்கனவே இதை நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதனால் இப்போ ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு பரட்டினீங்கன்னா எண்ணெய் சீக்கிரமாகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு தேவை, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடி போட்டு வைக்கலாம். நல்லாவே கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பலாக்காய் கறியையும் சேர்க்குறாங்க. அவ்வளவுதாங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்து அரைச்சேன் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையோ இல்லை முந்திரி பருப்போ சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி ஆனால் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதனோட கசகசா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா தலப்பலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு ரொம்ப சேர்த்துக்க வேணாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதனோட அழகாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நம்மளுடைய பலாக்காய் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பலாக்காய் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு கமகமான ஒரு மசாலா வாசனையோட கூடிய பலாக்காய் கறி குழம்பு ரெடி. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் தோசை தான் ஊற்றினேன். தோசைக்கு இந்த பலாக்காய் கறி குழம்பு தொட்டுக்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை பலாக்காய் கிடைக்கும் போது செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்குங்க. சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.